இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய அழைப்பு. கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து எலும்பு பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லுகின்ற ஒரு பதிலை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நீ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொன்னார். உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கு, அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு தீர்க்கதரிசி அப்படியே கீழ்ப்படிந்தார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய வாயானவன் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது, அவைகளுக்கு மாம்சம் உண்டாயிற்று, மாம்சத்தை சுற்றிலும் தோல் உண்டாயிற்று, ஆயினும் ஆவி இல்லாதிருந்தது என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, நான் அவைகளை பார்த்து ஊதினேன், ஆவியை அவைகளுக்குள் உட்பிரவேசித்தது, அவர்கள் மகாபரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் தீர்க்கதரிசியோடு கூட பேசின பொழுது, இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை மிகவும் பலவீனமான ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே வறட்சி போன்ற ஒரு நிலை காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது உனக்குள் ஜீவன் உண்டாகிறது, நீங்கள் உயிரடைகிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்பிக்கையற்று போன சூழ்நிலையிலே உனக்குள்ளே நம்பிக்கையை கொடுத்து உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் நம்பி சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறாயோ, அப்பொழுது ஆவியானவர் உனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். உனக்குள்ளே நம்பிக்கையை கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார், உன்னை நீ இருக்கின்ற இடத்திலே மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வேளை நம்ம சூழ்நிலையை நாம் ஆண்டவருக்கு சொல்லுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார். அவர்
உங்கள் நம்பிக்கை அற்றுப்போன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். என் ஆவியை அவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அவர்கள் உயிரடைவார்கள், அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபோது 32ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தையிலே, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே அவாந்தரமான வாழ்க்கை ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். செழிப்பான வயல்வெளிகள் காடாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகின்ற பொழுது அவர் உனக்குள்ளே சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவரை மாத்திரம் நாம் நம்பிக்கையோடு நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.